2 சாமுவேல் 13ஆம் அதிகாரம். இதுல ஒரு சம்பவம். தாவீதுக்கு அப்சலோம் சொல்லி ஒரு மகன் இருந்தான். அடுத்தது தாமார் என்று சொல்லி ஒரு மகள் இருந்தான். அப்சலோமின் சகோதரி தங்கச்சி தாமார். அப்போ அம்னோன் என்று சொல்லுகிறவன் இந்த தாமாரை மோகித்தான் அப்படின்னு வசனம் சொல்லுது. காதலித்தான் சொல்லல, மோகித்தான், மோகம் கொண்டான். மோகம் வேற, காதல் வேற. 2 பேர் ஒருவரை ஒருவர் நேசித்தால் அது காதல். அந்த ஒன் சைடு லவ் இருக்குது பாருங்க, ஒரு தலை ராகம். எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்குதா? தெரியும் தெரியும், எங்கேயோ போயிட்டு வர்றீங்கன்னு தெரியும் எனக்கு. அப்போ இது ஒரு பக்க காதல், ஒரு பக்க காதல். என்னன்னா அம்னோன் தான் தாமரைய நேசிக்கிறான், ஆனா அவனை நேசிக்கவில்லை. இது மோகம். மோகம் என்பது உள்ளத்தின் வாலிப பிராயத்தில் உள்ளத்தில் காணப்படுகின்ற உணர்ச்சி. பக்குவம் இல்லாத இருதயத்தில், ஆவிக்குரிய நிலைமையில இல்லாத இருதயத்தில் உண்டாகிற போராட்டத்தின் ஒரு உந்துதலினால் ஏற்படுகின்ற ஒரு செயல். அப்படிதான் அதை சொல்ல முடியும். அது காதல் அல்ல, அது சரீர உணர்ச்சிகளினாலே ஏற்படுகின்ற ஒரு மாற்றம். அதுக்குதான் பேரு மோகம். இப்போ சொல்லுவாங்க சிலர், எங்க காதல்லாம் ரொம்ப தெய்வீக காதல், ரொம்ப தெய்வீக காதல். அத ஏன் தெய்வீக காதல்னா, இவங்க செய்யற தப்புக்கு அவரை கூப்பிட்டுக்கிறது. அப்ப வம்பு இல்ல பாருங்க, அதனால அப்படி செஞ்சுக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகள் இதை குறித்து அறிந்து கொள்வது மிக மிக முக்கியமான காரியம். இந்த மோகத்தின் விளைவு என்ன சம்பவிக்குது? மனதிலே சமாதானம் இல்லாமல் போகிறது. இப்ப பாருங்க, இந்த அம்னோன் அவளை நேசிச்சான், ஆனா அவள் இவனை நேசிக்கவில்லை. இந்த மோகம் உள்ளத்துக்குள்ள ஏற்படுது. இந்த மோகத்தின் உணர்ச்சிகளினாலே அவன செய்யறான், பாதிக்கப்பட்டு நோய்வாய்ப்பட்டு விட்டான். 2வது வசனமே சொல்லுது. அதை நினைச்சு 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 அவன் வியாதி படுக்கலாயிடுறான். இந்த உணர்ச்சி, செக்ஸ், இவைகள் பாவம் அல்ல. செக்ஸ் ஒரு நாளும் பாவம் அல்ல. ஏன்? கர்த்தரே உண்டு பண்ணினது. அது நம்முடைய சரீரத்தில் அது அவசியம் என்று சொல்லி மனுஷனை உருவாக்கும் போதே செக்ஸையும் உண்டாக்கிறார், உணர்ச்சிகளை உண்டாக்கிறார். அப்போ இந்த சரீரத்தில் இயற்கையாவே கர்த்தர் அந்த செக்ஸை கொடுத்திருக்கிறார். இந்த செக்ஸே உணர்ச்சிகளை அதை காட்டுவதற்கு அல்லது உணர்ச்சிகளை வெளியிடுவதற்கு கர்த்தர் அதுக்கு ஒரு சட்டத்தை வைத்திருக்கிறார். அதுதான் திருமணம். திருமணம் என்ற அந்த கட்டத்துக்குள்ளே இந்த உணர்ச்சிகளை அங்குதான் கொண்டு வர வேண்டும், அங்குதான் தீர்த்து கொள்ள வேண்டும். இப்படிதான் கர்த்தருடைய நியாயம், ஒழுங்கு, சட்டம். அதுவரைக்கும் உன்னை நீ கட்டுப்பாடோடு வைத்துக் கொள்ள வேண்டும். உணர்ச்சிகள் இருக்கதான், ஆனா அவைகளை தவறு செய்யாதபடி, எனக்கும் ஒரு வாழ்க்கை வரும், எனக்கும் ஒரு ஜீவியம் உண்டு, எனக்கும் ஒரு கர்த்தர் ஒரு ஏற்பாடு செய்வார், அதுவரைக்கும் என் சரீரத்தை நான் அடக்கி அதை கட்டுப்படுத்தி நான் அதை சரிப்படுத்தி நான் கட்டுப்பாடோடு வைத்துக் கொள்வேன் என்று சொல்லி வைப்பதுதான் வேத ஒழுங்கின்படி சட்டம். அப்போ இந்த உணர்ச்சிகளுக்கு கர்த்தர் வைத்த சட்டம் என்ன? திருமணம். இந்த திருமண உறவில தான் இந்த உணர்ச்சிகளுக்கு அங்கு முடிவு ஏற்படுகிறது. அதே மாதிரி இந்த திருமண கட்டத்துக்குள் அல்லாமல் வெளியே செய்கிற உணர்ச்சிகளை காண்பிக்கிற எல்லா காரியமும் பாவத்துக்குள் வந்து விடுகிறது. தேவன் வைத்த ஒழுங்கு, தேவன் வைத்த சட்டம் திருமணம்.
இந்த திருமணத்துக்கு வெளியே நடக்கின்ற எந்த செயல்களும், உணர்ச்சியினாலே செக்ஸினாலே ஏற்படுகிற எந்த செயல்களுமே பாவம் என்கிற கட்டத்துக்குள் வந்துருது. அதே மாதிரி திருமணம் கழித்தவர்கள் தன் மனைவியை விட்டுட்டு வேறொரு பெண்ணை நேசிச்சாங்கன்னாக்கா அது பாவத்துக்குள் வந்துடுது. ஏன்னா வாழ்க்கையை விட்டு வெளியே போயிடுறாங்க. தேவன் அமைத்த ஒழுங்கு மனைவி புருஷன், இதை கர்த்தர் ஒழுங்கு வைத்திருக்கிறார். இதை மீறி புருஷன் வேறொரு மனைவியை தேடினாலோ, மனைவி புருஷனை விட்டு வேறொரு புருஷனோடு தொடர்பு வைத்தாலோ பாவம். திட்டவட்டமாய் வேதம் நம்மை எச்சரிக்கிறது. இந்த கர்த்தர் உணர்ச்சிகளை வச்சுட்டு அது அப்படியே அம்போன்னு விட்டுல, அதுக்கு ஒரு ஒழுங்கையும் கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆகவே இந்த மோகம் வாலிபர்களுக்குள்ளே, வாலிப பெண்களுக்குள்ளே இந்த மோகத்தை தணித்துக் கொள்ள பலவிதமான உபாயங்களை அவர்கள் ஏற்படுத்திக் கொள்ளுகிறார்கள். அதிலேதான் தேவனோடு உள்ள உறவுகள் நின்று போகிறது. குற்ற உணர்ச்சி மனசில் இருக்குது. ஒரே வீட்டுக்குள்ள வாலிபன் தங்கியிருக்கிறான், அதே வீட்டுக்குள்ள ஒரு வாலிப பெண்ணும் தங்கியிருக்கான், அதனால ஒண்ணும் இல்லை என்று அவங்க யோசிக்கிறது இல்ல. அதை சிந்திக்காம அப்படியே தங்கி கொண்டிருக்காங்க நிறைய பேர். இப்போ அது பாவமானு கேட்டு எழுதினவங்களும் நேர்ல கலந்து கதைச்சவங்களும் நிறைய பேர் உண்டு. அது பாவம், அது பாவம். எப்படி பாவம்? என்னதான் நீங்க ஜாக்கிரதையா அவங்களை பாதுகாத்துக் கொண்டாலும் முதலாவது சாட்சி நஷ்டப்பட்டு விடும். நீங்க எவ்வளவுதான் பரிசுத்தமா நாங்க ரெண்டு பேரும் பரிசுத்தமா இருக்கிறோம் சொல்லிட்டாலும் வெளிப்பார்வையில இருக்கிறவங்க பல காரியங்களை யூகிக்க வழி உண்டு. ஆகவே திருமணம் செய்யாத ஒரு பெண்ணும் திருமணம் செய்யாத ஒரு ஆணும் ஒரே வீட்டில ஒரே அறையில வாழ்வது, தங்குவது சாட்சி இல்லாத காரியம். அதை தவிர்ப்பது கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு மிக மிக நல்லது. இந்த சரீரத்தின் பாடுகளை, சரீரத்தினுடைய உணர்ச்சிகளை அடக்க முடியாமல் கஷ்டம். அது ஒரே ஒரு வழி, உபவாசம் பண்ணிதான் அதை மேற்கொள்ள வேண்டும். உபவாசத்தினால் நிச்சயமாக அதில் நாம வெற்றி பெற முடியும். அந்த உபவாசம் நம்முடைய வாழ்க்கைக்கு மிக மிக அவசியம். எப்பெல்லாம் இந்த பிரச்சனை வருதா உடனடியாக உபவாசம் பண்ணுங்க. உபவாசம் பண்ணி அதை மேற்கொள்ள கர்த்தரிடத்துல நீங்கள் பலம் பண்ணுங்க, பலம் வாங்கிக் கொள்ளுங்க. அப்போ இந்த மோகத்தின் அடிப்படையில் ஏற்படுகின்ற இந்த விளைவுகள் திருமணம் ஆகும் வரைக்கும் ஒரு கட்டுப்பாட்டின் எல்லைக்குள்ளே வைத்துக் கொள்ள வேண்டியது மிக மிக முக்கியம். எத்தனை வருஷத்துக்கு? அப்ப எனக்கு திருமண வாழ்க்கையே நடக்காது போல எனக்கு தோணுது. அப்போ என்னுடைய நிலைமைக்கு என்ன ஆலோசனை? பைபிள்ல சொல்லுது, எபிரேயர் நிருபம் 13ஆம் அதிகாரம் 5வது வசனத்துல, உள்ளது போதும் என்று இருங்கள், நான் உங்களை ஒரு நாளும் கைவிடுகிறதே கிடையாது. இது சொல்லப்பட்ட அர்த்தம் வேற, நோக்கம் வேற. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு எனக்கு அமைந்த இந்த வாழ்க்கை இவ்வளவுதான், எனக்கு கொடுக்கப்பட்டது இவ்வளவுதான், போதும், இந்த வாழ்க்கையில இவ்வளவாது இருந்ததே, உமக்கு நன்றி ஆண்டவரே. இப்படியாக நம்மை அந்த கட்டத்துக்குள்ளே கொண்டு வந்துடணும். நமக்கு நல்ல சரீரம் உண்டு, ஆனா திருமணம் மாத்திரம் ஆகல. ஆனா அதே சமயத்துல உள்ளத்துல ஒரு வெறுமையும் அல்லது ஒரு வெறுப்பும் தானாக உருவாக ஆரம்பிக்குது. நம்மை விட மோசமான ஒரு நிலைமையில இருக்கிற ஒரு குடும்பத்தை நம்ம பார்த்தா நாம உயர்ந்த நிலைமையில கர்த்தர் வச்சிருக்கிறத நினைச்சு வாய் விட்டு ஸ்தோத்திரம் செய்ய முடியும். சேலத்துல ஒரு ஏழை பெண் இந்த மாட்டு சாணம் இருக்குது பாருங்க, அந்த சாணத்தெல்லாம் அடிச்சு உமிய போட்டு காய வச்சு அந்த சாணத்தை விற்கிறது, அதுல இருந்து கிடைக்கிற பொருளை வச்சுதான் அந்த குடும்பம் நடத்துறாங்க. ரயில்வே ட்ராக் பக்கத்துல எல்லாம் அந்த சாணத்தை அடிச்சு வைப்பாங்க, பிரிட்ஜ் மேல எல்லாம் அடிச்சு காய வைப்பாங்க. அப்படிப்பட்ட சமயத்துல 12 வயசு பெண் அந்த சாணத்தை, காஞ்சி போன சாணத்தெல்லாம் பொறுக்கி எடுத்துட்டு வரும்போது ட்ரெயின் வருது, அதுக்குள்ள ஓடி போயிலான்னு போனா ட்ரெயினுக்குள்ள அகப்பட்டு கொண்டா. அவளுடைய தொடைக்கு கீழே, இடுப்புக்கு கீழே உள்ள பகுதியோடு கால் துண்டாகி விட்டது. அவ செத்துருவான்னு சொல்லிட்டு தான் ஆஸ்பத்திரி கொண்டு போகாம வச்சுட்டாங்க. உயிர் இருக்குது, ஆனா அதுக்குள்ள படிச்ச சில ஆள்லாம் வந்து சொன்னாங்க, ஏன் இப்படி வச்சிட்டு இருக்கிற? இல்ல இனி அவ பொழைச்சா என்னையா, அதனால்தான் எப்படியோ ஒண்ணு
அவளுக்கு சுகம் கிடைச்சதுன்னா போதுமே, நீ ஏன் ஆஸ்பத்திரிக்கு எடுத்துட்டு போ. உடனே அவசரமா ஆஸ்பத்திரி எடுத்துட்டு போனாங்க. உண்மையிலேயே அந்த மாதிரி கேஸ் எல்லாம் நாங்க பார்க்கும்போது இவங்கெல்லாம் இருக்கிறத விட செத்துறது நல்லது அப்படிதான் மனசுல தோணும். ஆனாலும் டாக்டர்களுடைய உள்ளத்துல கடமை என்ன, அது கடைசி வரைக்கும் அவங்க உயிரை காப்பாற்ற வேணும்ன்றதுதான் கடமை. அந்த கடமையை நிறைவேற்றத்துக்கு டாக்டருங்க அவசரமா அவளுக்கு செய்ய வேண்டிய காரியெல்லாம் செஞ்சு ரத்தம் கொடுத்து தையல் போட்டு எல்லா ஏற்பாடும் செஞ்சாங்க. ஆச்சரியம், அவ சுகமாயிட்டா. சுகமானதுனால்தான் இப்ப ஒரு வேதனையான ஒரு சூழ்நிலை. இடுப்புக்கு கீழே ஒண்ணுமே இல்லை. இப்போ அவள் வளர்ந்து வாலிபமாகி விட்டாள். நாங்க ஹைஸ்கூல் படிச்சிட்டு இருந்த சமயத்துல சம்பவித்த இந்த காரியம். அவள் வளர்ந்து வாலிபமாகிவிட்டா. ஏறக்குறைய 30 வயசா ஆகிற சமயத்துல ஒரு ஆள் அவளுடைய நிலைமையை பார்த்து, இவளுக்கு நான் வாழ்க்கை கொடுப்பேன், ஏன்னா யாருமே இவளை விரும்ப மாட்டாங்க, ஆனா இவளுடைய சூழ்நிலையில நான் அவளுக்கு காலாக இருந்து நான் அவளுக்கு வாழ்க்கை கொடுப்பேன்னு ஒரு ஆள் முன்னுக்கு வந்தார். ஆச்சரியமான காரியம். ஊரே திரண்டு வந்து அந்த ஆளை ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணிச்சு, வாழ்த்துனாங்க. அந்த ஆள் கல்யாணம் கட்டி இருக்கிறார். இப்போ அந்த பெண்ணோட குடும்ப வாழ்க்கை, அவளுக்கும் 2 குழந்தைகள் பிறந்திருக்கிறது. ஆனா அந்த நிலைமையை கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. நான் நேர்ல பார்த்தேன், ஆனா நீங்க கற்பனையில பார்க்கலாம். காலையில வேலைக்கு போகும்போது இந்த பெண்ணுக்கு தன்னுடைய மனைவிக்கு குளிப்பாட்டுறதுக்கு வேண்டிய ஏற்பாடுலாம் செஞ்சு குளிப்பாட்டின ஏற்பாடு, புருஷனே நாப்கின் கட்டுற மாதிரி கட்டி துணியை போட்டு எல்லாம் மூடி அவளுக்குன்னு ஒரு மரத்துல ஒரு உரல் செஞ்சு வச்சிருக்கிறாங்க. ஏன்னா அவ உட்கார முடியாத, பேலன்ஸ் பண்ண முடியாது. ஒன்னு செவுத்துல சாட்சி வைக்கணும், இல்ல அப்படின்னாக்கா அந்த உரலுக்குள்ள சொருகிட்டு அவர் போயிடுவார். அப்படிதான் அவ உட்கார்ந்து இருப்பா. ஆனா அநேக தடவை என்ன பாயில போட்டு போயிடுங்கன்னு சொல்லுவா. பாயில போட்டுட்டாக்கா அவ உருண்டு உருண்டு இந்த கோயில்ல உருடுறாங்க பாருங்க, குழந்தைக்காக வேண்டவங்க, அந்த மாதிரி வேண்டவங்க. அதே மாதிரி ஏதாவது ஒரு பொருள் எடுக்கணும்னாக்கா உருண்டு 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 போய் அந்த பொருளை எடுப்பா. புருஷன் வர்றதுக்குள்ள அவளே சமைப்பா, படுத்துக்கிட்டே தோசை ஊத்துவா, படுத்துக்கிட்டே அடுப்பை எடுத்து வைப்பா. இன்னைக்கு அந்த குடும்பம் ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கிறாங்க, எந்த பிரச்சனையும் அவருடைய வாழ்க்கையில் இல்லை. ஆனா கொஞ்சம் கவனிச்சு பாருங்க, எனக்கு கர்த்தர் நல்ல சரீரத்தை கொடுத்திருக்கிறார், நல்ல கால்களை கொடுத்திருக்கிறார், நல்ல கரங்களை கொடுத்திருக்கிறார். அந்த சகோதரனுடைய வாழ்க்கை எனக்கு ஏற்படலையே, என் 2 காலையும் நான் இழக்கலையே. அப்ப நாம என்ன சொல்ல முடியும்? ஆண்டவரே, இம்மட்டும் நீர் எனக்கு கொடுத்த இந்த சரீரத்துக்கு உமக்கு நன்றி. அப்போ இப்படியும் நம்ம கம்பேர் பண்ணும்போது நம்முடைய வாழ்க்கையில ஏற்பட்டிருக்கிற ஏமாற்றத்தை அதுலதான் நம்ம மறக்க முடியும். நமக்கு ஏற்பட்டிருக்கிற தோல்விகளை அதன் மூலியமாய் மறக்க முடியும். கம்பேர் பண்ணணும். நம்ம விட மோசமான நிலைமையில இருக்கிறவங்களை கம்பேர் பண்ணணும். நம்மளோட உயர்ந்த நிலைமையில் இருக்கிறவங்களை கம்பேர் பண்ணா நமக்கு வெறுப்பு வரும், முறுமுறுப்பு வரும். ஆனா ஆவிக்குரியவங்க நல்லா சிந்திக்கணும். புலம்பலின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 33வது வசனத்துல, மனப்பூர்வமாய் எந்த ஒரு மனுஷனையும் கர்த்தர் சிறுமையாக்கி சஞ்சலப்படுத்துகிறதில்லை. மனப்பூர்வமாய், நாட் வில்லிங்லி. கர்த்தர் ஏதோ ஒரு நோக்கத்தோடு இவைகளை அனுமதிக்கிறார், கொடுக்கிறார். அல்ல, தீமையினால கர்த்தர் யாரையும் சோதிக்க மாட்டார். வியாதியை கொடுத்து சோதிக்க மாட்டார், தோல்வியை கொடுத்து சோதிக்க மாட்டார். தீமையினாலே கர்த்தர் சோதிக்கிறவர் அல்லன்னு வசனமே சொல்லுது யாக்கோபனுடைய புஸ்தகத்துல. ஆனா இந்த மாதிரி உள்ள காரியங்கள் அனுமதிக்கிறார். என்ன நோக்கமோ நமக்கு தெரியாது. என்ன நோக்கமோ, எத்தனை நாளைக்கு கர்த்தர் இப்படி அனுமதிக்கிறாரோ அது வரைக்கும் கர்த்தருக்காக அவருடைய கருவியாக நம்ம வாழ்ந்துருவோம். அப்படிதான் நம்மை நாமே தேற்றிக் கொள்ள வேண்டும். அப்போ தேவன் வச்சிருக்கிற அந்த ஒழுங்கு என்ன? திருமணம். அதுவரைக்கும் நம்மை நாமே கட்டுப்படுத்தி கர்த்தரிடத்திலே அந்த பலத்தை வாங்கி கர்த்தருக்கென்று பரிசுத்தமாய் வாழ வேண்டும். ஒருவேளை வாலிபத்து நிமித்தமாய் ஏற்படுகிற அந்த உணர்ச்சியின் சூழ்நிலையில அந்த எண்ணங்கள் வருகிற சமயத்துல உடனடியாக எண்ணத்தை திசை மாற்ற வேண்டும். அதையே நீங்க ரொம்ப யோசிக்க ஆரம்பிச்சீங்கன்னாக்கா அந்த எண்ணமே பாவத்துக்கு நேராக வழி நடத்திடும்.
அந்த எண்ணங்கள் உருவாகும் போது எண்ணத்தை டைவர்ட் பண்ணணும், திசை மாற்ற வேண்டும். ஒண்ணு, தனிமையை சீக்கிரமா மாற்றிக்கொள்ளணும். தனிமையில தான் அந்த எண்ணங்கள் வரும், நம்மளை வேதனைப்படுத்தும். தனிமையை மாற்றிக்கொண்டு ஒண்ணு புஸ்தகங்கள் படிக்கணும், இல்ல வேத புஸ்தகம் வாசிக்கணும்.